ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் பாகுபலி தி எபிக் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அந்த படம் எப்படி இருக்குது, எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இது விமர்சனம் கிடையாது, இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது பாகுபலியுடைய முதல் பாட்டு இருக்கே, அது 2015லையும் ரெண்டாவது பாட்டு 2017லையும் வெளியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட முதல் பாகம் வெளியாகி ஒரு 10 வருஷமும் அடுத்த பாகம் வெளியாகி ஒரு 8 வருஷம் ஆச்சு இல்லையா? அப்போ 2025 இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு டேட்டுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு தோணுச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் பழசிலிருந்து புதுசாக இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் பழசிலிருந்து இப்போ தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் தான் விலாவரியாக இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலி முதல்ல வெளியான அந்த 2 பாகமும் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி ஒரு 5.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம் இது. ஆனால் இப்போ வெளியாக இருக்கிற இந்த பாகுபலி தி எபிக்ங்கிற இந்த படம் 3.25 மணி நேரம் தான் மொத்த வெர்ஷனே. அப்போ என்ன புரியுது, 1.25 மணி நேரம் இவங்க கட் பண்ணியிருக்காங்க முதல்ல. அப்போ என்னென்ன கட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல 3 விஷயத்தை இவங்க புதுசாக, ஏன் சொல்லப்போனால் 4 விஷயத்தை புதுசாக இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த வெர்ஷனில். இதில் டைட்டில் கார்டு, இன்டர்வல், என் கிரெடிட் அப்படின்னு இந்த 3 இடத்துலையுமே எஸ் ராஜமௌலி ஒரு சில விஷயங்களை, ஒரு சின்ன சேஞ்சஸ் இல்லை இன்க்ளூஷன் எப்படி வேணால் வச்சுக்கலாம், பண்ணியிருக்காப்புல ஒரு சில விஷயங்களை. ஒன்று, டைட்டில் கார்டை பொறுத்தளவுக்கு பாகுபலி தி எபிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைட்டில் கார்டு ஃப்ரெஷ்ஷாக பயங்கர கிராண்டியராக ஒன்று ரெடி பண்ணியிருக்காப்புல. வழக்கம் போல் அவர் என்னென்ன கிமிக்ஸ் வேலையெல்லாம் பண்ணுவாரோ அந்த டைட்டில் கார்டிலே உள்ளே இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அங்கே. கரெக்டாக ஃபஸ்ட் பார்ட் எதில் முடியும்? நம்ம கட்டப்பா பாகுபலியை குத்தி விட்டாருங்க. எதுக்குங்க குத்துனாரு அப்படின்னு தானே முடிஞ்சது. அதுக்கு வெளியே தெரியாமல் தானே 2 வருஷமாக சுற்றிட்டு தெரிஞ்சோம் நம்ம. கரெக்டாக இந்த படத்தில், இந்த வெர்ஷனில் அதுதான் கரெக்டாக இன்ட்ரோல் பிளாக்கு அந்த ஹைப்பை கொடுக்குற மொமெண்ட்டான சீனை வச்சு இன்டர்மிஷன் போடும்போது ஃபன்னாக ஒரு காடையும் போட்டு விட்டுருக்காப்புல எஸ் ராஜமௌலி. கட்டப்பா பாகுபலியை எதுக்கு குத்துனாருன்னு இந்த வட்டம் நீங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணலாம் தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னான கார்டு ஒன்று, அது செமையாக இருந்தது. அதே நேரத்திலேயே பாகுபலி த எட்டர்னல் வார் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி இதே பாகுபலியை அனிமேஷன் வெர்ஷனாக ஒரு படம் ஒன்று 2027 வெளியாகுது. அதனுடைய டீசர் கட் ஒன்று வச்சுருந்தாங்க. அது இதனுடைய கதையே போல தெரியுது. அதனுடைய பிரிமிஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதுவும் ஒரு வித்தியாசமாகத்தான் பட்டது அந்த இன்டர்வெல்ல அந்த டீசரை வச்ச விதம். இதுபோக படம் முடிஞ்ச உடனே எஸ் ராஜமௌலி நோட் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டையும் விட்டுருக்காப்புல. அதாவது இவ்வளவு பெரிய ஒரு கனவை இன்றைக்கி திரையில் சாத்தியமாக்குனதுக்கு இத்தனை பேர்களுடைய உழைப்பதுக்கு பின்னாடி இருக்குது. இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த வெர்ஷனில் புதுசாக அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. எதெல்லாம் ரிமூவ் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட நான் சொன்னேன் 2 படம் சேர்ந்து 5.5 மணி நேரம் ஓடும். ஆனால் இந்த வெர்ஷன் வெறும் 3.25 மணி நேரம் தான். அப்போ 1.25 மணி நேரத்தை தூக்கியிருக்காங்க. அந்த 1.25 மணி நேரத்தில் அப்படி என்னத்தை தான் தூக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமனா போர்ஷனில் மொத்தமாக ஒரு 30 நிமிஷம் கை வச்சு விட்டாங்க. தமனா போர்ஷன், அந்த அவந்திகாங்கிற கதாபாத்திரமே முதல்ல 2 பாட்டு பார்த்ததுனால நமக்கு தெரியும். இப்போ தெரியும் அந்த பொண்ணு யார், எதுக்காக வந்தது, அது எது, அதனுடைய டாஸ்க் என்ன, கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னங்கிறதெல்லாம் இப்போ தெரியும் நமக்கு. ஆனால் இந்த வெர்ஷனில் ஒரு 5 நிமிஷத்தில் அவந்திகாங்கிறது யார், அந்த பொண்ணு எங்கேருந்து வந்தது, அதுக்கான கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெறும் வாய்ஸ் ஓவர்லேயே நரேட் பண்ணிவிட்டு அதில் 30 நிமிஷம் கிட்டத்தட்ட கட் பண்ணி சட்டுன்னு கதைக்குள்ளே போயிட்டாங்க இந்த வெர்ஷனில். இதில் தமனாவுக்கு ஒரே ஒரு பாட்டு, நம்ம அனுஷ்காவுக்கு ஒரே ஒரு பாட்டு. தமனாவுக்கு அந்த ஃபால்ஸில் பிரபாஸுக்கும் தமனாவுக்கு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பாட்டு வச்சுட்டாங்க. ஒரே ஒரு ஊரில்னு சொல்லி அனுஷ்காவுக்கும் பிரபாஸுக்கும் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை வச்சுட்டாங்க. இது 2 தான் படத்தில் இருக்குது. 3 பாட்டை தூக்கியிருக்காங்க இவங்க. இந்த 3 பாட்டில் முதல் பாட்டு என்னுடைய ஃபேவரட்டான பாட்டு, அந்த கண்ணாணி தூங்கடா, அந்த பாட்டு எடுத்து விட்டாங்கப்பா. அந்த பாட்டு இல்லை. அதே மாதிரி மனோகரின்னு சொல்லி நம்ம பிரபாஸ் சரக்கப்பட்டு ஒரு பாட்டு ஒன்று, குத்துப்பாட்டு மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டையும் கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டாங்க. இது போக இதில் தமனாவுக்கும் பிரபாஸுக்கும் நடுவில் ஒரு கிளுகிழுப்பாக ஒரு சாங் ஒன்று வருது இல்லையா, அந்த பச்சை தீன்னு சொல்லி அந்த பாட்டையும் எடுத்து விட்டாங்க. இந்த 3 பாட்டு இந்த வெர்ஷனில் கிடையாது. இதெல்லாம் கை வச்ச இடம். இது போக நம்ம சுதீப் இருக்கார்ல, கிச்சா சுதீப், அவர் ஒரு சின்ன கேமியோ மாதிரி ஒரு அப்பியரன்ஸ். ஏன்னா பேன் இண்டியா படமாக இப்போ ரிலீஸ் ஆச்சுங்கிறதுனால வேறு வழி இல்லையா, ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளை உள்ளெழுத்து வைக்கணுமே, அதுக்காக கிச்சா சுதீப்பையும் உள்ளெழுத்து வச்சுருந்தாங்க. அவருடைய போர்ஷனே இந்த வெர்ஷனில் கம்ப்ளீட்டாக கிடையாது. அதையும் தூக்கி போட்டாங்க. 2 பாட்லையும், முதல்ல 2 பாட்லையுமே கடைசி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கம்ப்ளீட்டாக வார் சீக்வன்ஸ் தான். பார்ட் 1லையும் சரி, பார்ட் 2லையும் சரி பாகுபலியில். அது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த 2 வார் சீக்வன்ஸும் ஒரே படத்துக்குள்ளே ஒரு வெர்ஷனில் வருது அப்படிங்கிறனால எங்கே கை வச்சோன்னே தெரியாத அளவுக்கு செம்ம பிரில்லியண்ட்டாக அட்டகாசமாக அந்த வார் சீக்வன்ஸே கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காங்க. 2 வார் சீக்வன்ஸ் இந்த ஒரே வெர்ஷனில் வருது. அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சாங்கிறதே நமக்கு தெரியல, பட் பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது அந்த வார் சீக்வன்ஸ் பார்க்கும்போது. இந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸில் பெருசாக கை வச்சு தான் இப்போ 1.25 மணி நேரத்தை அந்த டியூரேஷனை இறக்கியிருக்கு இந்த டீமு. ஆனால் இதில் முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் பார்ட் வெளியாகி 10 வருஷம் ஆகுது, 2வது பார்ட் வெளியாகி 8 வருஷம் ஆகுது இல்லை. இப்போ 2025 இந்த படத்தை பார்க்கும்போது கூட ஒரு சில சீன்ஸ் நம்மளை பிரமிக்க வைக்கிது. ஏங்க எப்படிங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சம்பவத்தை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு நமக்குள்ளே வரத்தான் செய்யுது. குறிப்பாக
பல்வாள் தேவன் அந்த பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தேவசேனா அப்படின்னு நம்ம பிரபாஸ் பேசக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட 2 வார் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ பார்த்தா கூட ஏங்க எப்பப்பா என்ன சினிமோட்டோகிராஃபி, என்ன மியூசிக்கு, என்ன எடிட்டிங்கு, என்ன சவுண்ட் டிசைனிங்கு, என்ன ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, இதெல்லாம் மகிழ்மதிங்கிற ஒரு தேசத்தையே ராமோஜிரா ஃபிலிம் சிட்டிக்குள்ளே செட்டு போட்டு ரெடி பண்ணியிருக்காங்களே, எப்படிங்க சாபு சிறில் முடிஞ்சது அப்படிங்கிற அளவுக்கு பிரமிக்க வச்சிருக்காங்க. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத அடித்து நம்மளால் சொல்ல முடியுது. அந்த அளவுக்கு அந்த பிரமிப்பை அந்த விஷயங்கள் கொடுக்குது. இதை விட முக்கியமாக எந்த இடத்துல போய் கேமரா வச்சாலும் ஃப்ரேமுக்குள்ளே 1000 பேர் 2000 பேர் குறுக்காயில் இருக்க ஓடுறாங்க. இத்தனை பற்றி எப்படிங்க கோஆர்டினேட் பண்ணாங்க முதல்ல அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக ஒரு திகைப்பு நமக்குள்ளே வரத்தான் செய்யுது. அதுதான் எஸ் ராஜமௌலிங்கிற கிரியேட்டரு அவர் கையில் வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பு. அந்த மாதிரி பிரமிப்பாக்கி விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அதையும் நம்ம மறுக்கிறதுக்கே கிடையாது. ஆனால் அப்போ எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு தோணலை அப்படிங்கிறதெல்லாம் வேற. இப்போ எனக்கு பார்க்கும்போது நிச்சயமாக 2 விஷயம் கொஞ்சம் இந்த வெர்ஷனில் எனக்கு கொஞ்சம் லைட்டாக இடிச்சுது. ஒன்று, டெஃபினட்டாக சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் அந்த எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் ஒரு சில இடங்களில் இல்லைங்க டெஃபினட்டாக பிசிறடிக்குது அப்படிங்கிறது இப்போ தெரியுது. ஏன்னா இந்த முதல் 2 பாகம் வெளியானப்போ நம்ம சேனலே ஆரம்பிக்கலை. நம்ம ஆரம்பிச்சது 2018 தான். அதுக்குள்ளே 2 படம் எப்பயோ போயிடுச்சு. அதனால் இந்த படங்கள் நம்ம விமர்சனமே பண்ணலை. இப்போ பார்க்கும்போது எனக்கு அப்போ விட பூத கண்ணாடி போட்டு பார்க்குறோமோ தெரியல, நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் பிசிறடிக்குதுங்க, இன்னுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் நமக்கு லைட்டாக தோணத்தான் செய்யுது. அதே நேரத்தில் படத்தில் எத்தனை கூஸ்பம் மொமெண்ட் இருக்குது இந்த பாகுபலியிலங்கிறது நமக்கு தெரியும். நான் சொல்கிறது 1 2 சேர்த்து எத்தனை மொமெண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ முதல் 2 பாகம் பார்த்ததுனால அந்த மொமெண்ட்ஸ் கரைவாகும்போது அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸு, அந்த சீனுக்குள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, இல்லை அவங்களுக்குள்ள என்னதான் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற எல்லா விஷயமும் முதல் 2 பாட்டு பார்த்ததுனால நமக்கு இந்த வெர்ஷன் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியுது. அதனால வாயை மூட்டு உட்காந்துருக்கோம். இப்போ அந்த 2 வெர்ஷனே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே இந்த வெர்ஷன் ரிலீஸ் ஆகி இந்த வெர்ஷனை நம்ம பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக ஒரு சில கதாபாத்திரங்கள் ஏங்க யார் இது, எதுக்கு இந்த கதாபாத்திரம் இங்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நிச்சயமாக நமக்கு வந்திருக்கும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே நம்ம தமிழாவுடைய அந்த கேரக்டரைசேஷன் தான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட அதிகபட்சம் போனால் ஒரு 10 நிமிஷம் அவங்க ஸ்க்ரீனில் வந்திருந்தாலே பெரிய விஷயம். 3.25 மணி நேரம் படத்தில் அப்போ திடீர்னு ஆனால் கத்தியும் கப்படாமல் வந்து அந்த அம்மா அங்கங்கே நின்று எட்டி பார்க்குது. அதெல்லாம் எதுக்கு இந்த கதாபாத்திரம் அப்படின்னு நிச்சயமாக அந்த படம் ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஒரே வருஷனை பார்த்து நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம்னா அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்கிறனால நமக்கு எல்லாமே புரியுது தெரியுது. அதனால் ஓகே பரவாயில்ல அதை கட் பண்ணதுனால அப்படி போயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபீலு இந்த வட்டம் பார்க்கும்போது எனக்கு வந்தது. இதெல்லாம் தாண்டி மெயின் மேட்ரு எப்போ தான் இருக்குது இந்த படத்தில். எனக்கு அந்த முதல் 2 வருஷன்லையும் எங்கேயுமே லிப்லாக் மாதிரியோ இல்லை கிசிங் சீன் பார்த்த மாதிரியோ ஞாபகம் பெருசாக இல்லை. ஒரு வேளைக்கு நான் தான் மறந்துட்டேனாங்கிறது எனக்கு சரியாக தெரியல. இந்த வருஷனில் அனுஷ்காவுக்கும் பிரபாஸுக்கும் நடுவில் ஒரு கிசிங் சீனு, அது ஒரு லிப்லாக் தான், ஒரு மொமெண்ட்டு தான். அது பெருசாக அது ரொம்ப நேரம் போகிற மாதிரிலாம் அப்படி ஒரு காட்சி அமைப்பு கிடையாது. ஜஸ்ட்டு அப்படி ஒரு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு லிப்லாக் மாதிரி ஒரு காட்சி ஒன்று இந்த வருஷனில் வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த 2 வருஷனில் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2ல் அப்படி ஏதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அந்த தமனாவுடைய பேக் ஷாட்டை தானே வாய் திறந்து பார்த்தோம். இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோமா இல்லையா அப்படிங்கிறது சரியாக தெரியல. அதனால் அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொண்ணான அந்த விடைகளையும் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. அப்புறம் என்ன பொறுத்தளவுக்கு இப்பயுமே டெஃபினட்டாக அந்த பிரமிப்பு பிரம்மாண்டம்ங்கிற விஷயம் எங்கேயுமே நமக்கு குறையாத மாதிரி தான் ஒரு ஃபீலு. அந்தளவுக்கு இவ்வளவு நேரம் ஒரு படம் பார்த்தோம், 3.25 மணி நேரம் ஒரு படத்தை உட்காந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ரன் டைம் ஒன்ற மாதிரிலாம் என்னவோ எனக்கு பர்சனலாக அப்படி ஒரு பெரிய ஃபீல்லாம் வரவே கிடையாது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க போய் பாருங்கள். நான் ஏற்கனவே 1 2 தான் வீட்டிலே பல தடவை பார்த்துட்டேனே அப்படிங்கிறவங்க பிரியாணியை சாப்பிட்டு கம்முன்னு தூங்க. வேறு என்ன சொல்கிறது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.